வணக்கம். இறுதிக்கட்ட போராட்டத்தில் கடக ராசி அப்படிங்கிற தலைப்பில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கடகராசியை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தாயுள்ளம் கொண்ட ஒரு ராசி. எல்லாருக்குமே இறக்கப்படக்கூடிய ஒரு ராசி. எல்லாருமே வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபராக தான் கடகராசினர் இருப்பீங்க. உங்களுக்கு போதாத ஒரு நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கடந்த காலங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போதாத காலமாக தான் உங்களுக்கு இருந்திருக்கு. அது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் 7ல் இருந்து கண்ட சனியாக ஒரு 2.5 வருஷம் பயணம் பண்ணார். அப்போ உடல் ரீதியான பாதிப்புகள், நிறைய பிரச்சனைகள் அது எல்லாமே வந்தது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவர் அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் ஏறிக்கிட்டு ரொம்பவே படுத்தி எடுத்தார் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ராசி அதிபதியான சந்திரனே பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி இடம் மாறக்கூடிய ஒரு நபராக இருக்கிறதுனாலையும் அவராலையும் ஒரு பெருசாக ஒரு நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்க முடியாது. அதோட அஷ்டம சனியாக இருந்த சனி பகவானும் உங்களை வாட்டி வதைக்கிறாரு அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமாக இருக்கும். மற்ற கிரக அமைப்புகள் கொஞ்சம் கொஞ்சம் உங்களை காப்பாற்றினாலும் இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறவர், இந்த சனி பகவான் அஷ்டமத்தில் ஏறிக்கிட்டு உங்களை பல வகையில் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தார். வேலையில் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருந்தார். வேலை பார்க்குற இடத்துல சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் உங்கள் மேலே புகார் அளிக்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவானுச்சு. உங்கள் மேலே வீண் பலியை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் வெளியிலே தலை காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட அங்கேயும் அவமரியாதை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஒதுங்கி இருந்தீங்க. யார்கிட்டையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல தொடர்பு அப்படிங்கிறதே இல்லாமல் போயிட்டு எல்லா விதத்துலேயுமே ஒரு பெரிய அடியை தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தார் சனி பகவான். தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். அவர் அஷ்டம சனியிலிருந்து வக்ரம் பெற்ற நிலையில் இருக்கிறதுனால அவர் கண்ட சனி அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுத்தாலும் பார்த்திங்கன்னா மருத்துவ செலவுகளை அவர் கொடுக்கறதுக்காக தயாராக இருந்துக்கிட்டு இருக்கார். உங்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவமனையில் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துக்கிட்டே இருக்கும். பல வகையிலையும் தொந்தரவுகள் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் நீண்ட காலம் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட நிறையா போராடி வாழ்க்கையில் நல்ல தெளிவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிட்டு அந்த தெளிவை வச்சு என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த இறுதி கட்டமாக ஒரு 5-6 மாதங்கள் இருக்குது. இந்த மாதத்துலேயும் நீங்கள் நல்ல ஒரு தீர்மானமாக இருந்து எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய நிலையில் இருந்துட்டீங்க அப்படின்னா அதன் பிறகு அவர் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் தற்சமயமே அதற்கான ஒரு நல்ல விஷயங்கள் ஆரம்பமாக போகுது. பொதுவாக ஒரு சனி பெயர்ச்சின்னா அந்த நாளில் தான் நல்லா அது ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாதுங்க. முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல விஷயங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கும். அவரும் அதுக்கு தயார் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. போனால் போகுது ரொம்ப படுத்தி எடுத்துட்டோம், இந்த ராசியை ரொம்ப படுத்தி எடுத்துட்டோம், நம்மளை என்ன அடி அடித்தாலும் அவங்க தாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. காலபுருஷனுக்கு 4வது வீடு இருந்து தாயுள்ளம் கொண்ட ஒரு ராசி. அதனால் தாயை நம்ம ரொம்ப சோதனை பண்ணிட்டோம், நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் நல்லது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் சனி பகவான் இனி வரும் காலங்களில் செயல்பட போகிறாரு. இன்னும் பார்த்திங்கன்னா நல்லது பெரிய நல்லது நடக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறது வர்ற தை மாதத்திலேருந்தே உங்களுக்கு நல்லது பெரிய அளவில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகிடும். 2025 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெடிவு காலமாக தான் உங்களுக்கு இருக்கும். ஆனால் இப்போயே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான அஸ்திவாரங்கள் அப்படிங்கிறது போடுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். இந்த நேரத்திலேருந்தே நீங்கள் இழுத்து கொண்டு கொஞ்சம் பொறுமையாக என்னென்ன செய்யலாம், என்ன மாதிரியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. சரியான வாய்ப்பை தேடி கொடுப்பாரு. அந்த நேரத்தில் நீங்கள் அடிக்கும் போது கடகராசினர் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா தடைகள் அனைத்துமே விலகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும்.
ஒரு தீய கிரகம் பாக்கியத்துக்கு போனால் தடை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிடாதீங்க. ஏற்கனவே அஷ்டமத்திலிருந்து நிறைய தடைகளை கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால, அவர் நிறைய பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்ததுனால, அந்த இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு நிறைய தடைகளை விலகி எல்லாத்தையும் வெற்றி அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அப்போ நீங்கள் தொடர்ற காரியம் அனைத்துமே இதுவரையும் தடை ஏற்பட்டிருந்தால் கூட இனிமேல் வெற்றி அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து செயல்பட போகிறாரு. நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செயல்பாட்டை உருவாக்கிட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து உருவாகிடும். தந்தை வழியில் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆன்மீக வழியில் நிறையா விஷயங்கள் நடக்கும். குலதெய்வ அருள் இருக்கும். இஷ்ட தெய்வத்தோட அருள் வந்து கிடைக்கும். பெரிய சான்றோர்களோட அறிமுகம் கிடைக்கும். அவங்க வந்து நல்ல கருத்தை வந்து உங்கள்கிட்ட வந்து கொடுப்பாங்க. அது எல்லாமே உங்களுக்கு நல்ல வழியில் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா உருவாகும். அதுவே வந்து எல்லா விதத்துலேயும் பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறதுனால கடகராசினர் இந்த காலத்தை மட்டும் கொஞ்சம் கடுமையாக ஒரு 1 or 2 month தான். அது அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பெருசாக இருக்காதுங்க. எல்லாமே நன்மை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போயே அதுக்கான அஸ்திவாரம் இட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா கிரக அமைப்புகளும் இருக்குது. சனியும் அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட போகுது. பாக்கிய சனி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கும். கடகராசினர் இதுவரை இருந்த கஷ்டத்தை மறந்து இனிமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல வழி வந்து உங்களுக்கு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருங்க. இறுதிக்கட்ட போராட்டத்திலேயே நீங்கள் வந்து வெல்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதியான சந்திரனை நல்லா வணங்குங்க. வளர்பிறை நேரத்தில் எங்கேயாவது ஒரு சிவன் கோவில் இருந்தாருன்னா அதை எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி வாங்க. அது உங்கள் ராசிக்கும் நல்லதாக இருக்கும். இந்த அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு சனிக்கும் வந்து நல்லதாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உங்களோட வாழ்க்கைக்கே அது ஒரு ஒளி வீசக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதுனால இதையெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா கடகராசினருக்கு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய காலம் இருக்கிறதுனால இதை நல்லா வந்து பயன்படுத்திக்கிடுங்க. நன்றி.